வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மே மாதம் 2024 பொருளாதார நிதி ராசி பலன். மிதுனம், துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 6 ராசி மக்கள் தங்களது பணம் மற்றும் செல்வாக்கு, சொத்து சுகத்தால், அது சார்ந்த ஆதாயத்தால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக வாழ்வார்கள். இந்த பொருளாதார நிதி ஜாதகம் மே 2024 ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணமும் உடைமையும் அதிக முக்கியம் பெறுகின்றன. மேலும் இந்த ஆண்டின் பலன்களையும் அனுபவிக்க இவர்கள் இரவும் பகலும் கடினமாக உழைக்கிறார்கள். இதனால் இவர்கள் தங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தி நிதி செழிப்பை அடைய முடியும். இந்த கனவுகள் நிஜமாக்க நம்மில் பலர் மிகவும் கடினமாக உழைக்கிறோம். சிலர் தங்கள் கடின உழைப்பின் பலனை பெற்றாலும் அவர்களும் அதிக நேரம், அதிக காலம் போராட வேண்டியிருக்கிறது. இன்னும் அது சார்ந்த பலனை பெறாதவர்களும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய காரணங்களாக அதற்கு இருக்கலாம். இருப்பினும் இந்த பொருளாதார நிதி ராசியில் மே 2024 மிதுனம், துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 6 ராசிக்காரர்கள் பண ஆதாயத்தால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக வலம் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த வருடத்தில் முதலில் மிதுனம் ராசியை பார்ப்போம். உங்கள் பொருளாதார நிலையை பார்த்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் முயற்சியிலும் நீங்கள் பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் ஒரு வேலை செய்யும் சொந்தக்காரராக இருந்தாலும் உங்கள் வேலையில் பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள் நிதி நிலை சீராக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அதில் பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது உங்கள் நிதி நிலைக்கும் நல்லது. இந்த மாத தொடக்கத்தில் செலவுகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் பொருளாதார நிதி சார்ந்தவற்றில் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் உணர மாற்றீர்கள். அதனால் உங்களுக்கு துன்பம் ஏதும் நடைபெறாது. 9ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் வியாழன் 11ஆம் வீட்டில் அமர்வதாலும் செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்தில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. உங்கள் திறமை மற்றும் அது சார்ந்த நுட்ப அறிவு மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் பலன்களும் ஆதாயம் பெற்று செல்வத்தில் ஒரு நல்லதொரு பொருளாதார நிதி நிலையை சிறப்பாக நீங்கள் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து துலாம். இந்த மே மாதம் 2024 பொருளாதார நிதி ஜாதகத்தின்படி துலாம் ராசி மக்களுடைய நிதி நிலை சாதகமாக இருக்கும். மேலும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. அது சார்ந்து பணம் உங்கள் வழிக்கு வர ஆரம்பிக்கும். இருப்பினும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலத்தில் மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி சில நேரங்களில் இந்த செலவுகள் செல்லலாம். இது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப பராமரிக்க கடினமாக இருக்கும் சில நேரங்களில். இருப்பினும் மெதுவாகவும் படிப்படியாகவும் உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்தும் சக்தி உங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அவசரப்பட வேண்டாம். மனசில் சஞ்சலம் எதுவும் வேண்டாம். இதனால்தான் நீங்கள் கவனமாக இருக்கவும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் பொருளாதார நிதியை பராமரிக்க முயற்சிக்கவும், அது சார்ந்த திட்டங்களை நீங்கள் கேட்டு செயல்படுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினால் இந்த காலம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பழைய முதலீட்டில் கூட நல்லதொரு ஆதாயமும் செல்வம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே பங்கு சந்தையில் சற்று ஜாக்கிரதையும் எச்சரிக்கையாக நீங்கள் முதலீடு செய்து உடனுக்குடன் அறுவடை செய்யக்கூடிய தன்மையை பார்த்து செயல்படலாம் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு தங்கள் பொருளாதார நிலையை பார்த்தால் 2024ஆம் ஆண்டுக்கான நிதி சார்ந்தவற்றில் இந்த மாதம் நிதி அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. 6வது வீட்டில் உச்சமான ராசியில் சூரியன் அரசாங்கத்துறையிலிருந்து நிதி ஆதாயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். எனவே உங்களுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைத்தால் அதை விட்டுவிடாதீர்கள் மற்றும் சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. மற்றும் தங்களின் 2ஆம் வீட்டின் அதிபதியும் அது சார்ந்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் முதல் 3வது வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும். தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் உங்கள் உடல் வலிமை மூலம் பணம் சம்பாதிப்பதை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் ஆகியோரின் பார்வையால் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து பணம் வரக்கூடும். அரசாங்கத்துறையிலிருந்தும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய சேமிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களுக்கு மே 2024 நிதி ஜாதகத்தின்படி உங்கள் நிதி நிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் வசிக்கும் உங்கள் 11ஆம் வீட்டையும்
5ஆம் வீட்டில் தங்கியிருக்கும் சூரியனும் சுக்கிரனும் 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார்கள். இவை அனைத்தும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும். பல பொருளாதார நிதி சார்ந்த ஆதாயங்களும் உங்கள் வசம் வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் மூலம் பணம் வந்து சேர வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் எந்த வகையான சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பதையும் தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லது. இல்லையெனில் அந்த நேரத்தில் இழப்பு ஏற்படும் அல்லது கடன் வாங்கி உங்களை துன்பத்திலாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆக சிந்தித்து செயல்படுங்கள். சொத்து சுகம் வாங்குவதை விட வங்கியில் சேமிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சூரிய பகவானின் அனுகிரகம் இருப்பதால் அரசு துறையில் பணப்பலன்களும் செல்வ பலன்களும் அதிகார பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் தங்கி உங்களின் பலம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் பல செல்வ பலன்களை உங்களுக்கு வழங்குகிறார். இருப்பினும் செலவுகளில் தங்களுக்கு அதிகரிப்பு இருப்பதால் சற்று அவற்றை கையாள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்வது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதொரு விடிவாக இருக்கும். சேமிப்பில் அது சேரும். இது தவிர உங்கள் வணிகத்திலும் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் நீங்கள் பங்கு சந்தையிலும் கவனமாக முதலீடு செய்வதற்கு உண்டான சூழலும் அங்கிருந்து லாபம் ஈட்டுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு உங்கள் பொருளாதார நிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய சூழல் இருக்கிறது. 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 2ஆம் வீட்டில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை வலுப்பெறும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் இதுவரை செய்த கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனை தரும். மேலும் இது பணப்பலனுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான ஊடகங்கள் மற்றும் வழிகள் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். உங்கள் பணம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். ஆகவே சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய சூழலுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கும் பணம் செலவழிக்கலாம். ஆனால் இந்த செலவு உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழிலை நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் தொழிலில் நல்ல லாபமும் நல்ல ஒரு பெயரும் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இதன் மூலம் எதிர்காலத்தில் அதன் பல மடங்கு லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே உங்களுடைய முதலீடு விஷயத்தில் சொத்து சுகம் வீடு வாசல் வாங்குவது நல்லதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து மீனம். மீனராசி மக்களுடைய உங்கள் பொருளாதாரம் மற்றும் காதல் வாழ்க்கை பற்றி இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இருப்பினும் உங்கள் நடத்தையின் மீது சில கட்டுப்பாட்டை வைத்திருப்பது உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருக்க முடிந்தால் உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அனுபவிக்க முடியும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவளிப்பார்கள். அவர்களின் உதவியால் உங்கள் காதல் மற்றும் பொருளாதார வாழ்க்கை மேம்படும். நீங்கள் யாரையாவது இந்த நேரத்தில் விரும்பினால், அவர்கள் உங்கள் குடும்பத்தை சந்திக்க விரும்பினால் இந்த யோசனைக்கு இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும். ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்களுடைய காதலை கூறலாம், காதலியை அறிமுகம் செய்து வைக்கலாம். ஆகவே அது நல்லதொரு பலனை தரும். திருமணமான மக்களை பற்றி பேசினால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தங்கள் துணையுடன் நெருங்கி பழகக்கூடிய சூழலும் இருக்கிறது. அவர்களும் நல்ல நேரத்தை உங்களால் கழிக்க முடியும். மேலும் உங்கள் நிதி நிலைமையை பற்றி பார்க்கும்போது நீங்கள் பல்வேறு வருமான ஆதாரங்களிலிருந்து பணத்தை பெற்று நலமுடனும் சுகமுடனும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.